ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு அடை தோசை எப்படி வேணால் சொல்லலாம். கேரட் துருவல் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் வரும், ஹெல்த்தியும் கூட. 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஏன்னா கோதுமை மாவுனாலே வளவலன்னு வரும், அந்த அடைனா கிறிஸ்பியாக வரணும், அதுக்காக அரிசி மாவு. தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து சாஃப்டாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுங்க, பபிள்ஸ் இல்லாமல். அது ஒரு சைடு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். ஏன்னா ரவை போட்டிருக்கோம். ஒரு சைடு காஞ்ச மிளகா, பூண்டு, ஜீரகம் லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்குங்க. தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு, வெங்காயம், தக்காளி வேணுன்றவங்க போட்டுங்க. நான் குழந்தைங்களுக்காக டேஸ்ட்டுக்கு போட்டேன். இஞ்சி துருவல் லைட்டாக போட்டுட்டேன். கேரட் துருவி வச்சலாங்க, அதையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா அடை ப்ளைனாக இல்லாமல் நம்ம குழந்தைக்கு கொடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது நைட்டுக்கு நல்ல டின்னருங்க, ஹெல்த்தியும் கூட, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுல்ல, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சி வச்சிடலாங்க, பூண்டு போட்டு அதையும் போட்டுக்குங்க. ஏன்னா அதுதான் காரத்துக்கு. அது அங்கங்கே ஒன்று பாதியமாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு கொடுக்கும் அடைக்கு. நான் நெய் தடவி குழந்தைங்களுக்கு போட்டேன். பிரதீக்ஷா 2 அடை சாப்பிட்டா எனக்கு ஹாப்பியாக இருந்தது. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இதில் போடணும். அன்றைக்கி என்கிட்ட இல்லாததுனால நான் போடல. அதை போடும்போது இன்னுமே நம்மளுக்கு வாசனை, டேஸ்ட் இருக்கும். முருவலாக காரமாக, அதே டைமில் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டுங்க. நிஜமாக சொல்கிறேன், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பிட்லாம். நம்மளுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். குழந்தைக்குன்றதுனால நான் ப்ளைனாகவே ஊட்டிட்டேன். வெயிட் லாஸ்க்கும் நல்லது. அப்புறம் என்னங்க, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.